Welcome back to another blog. ஸோ கைஸ் 2-3 நாளாக வீடியோவே எடுக்கல, ஆஃபீஸ் ஒர்க்கு பிஸியாக இருந்தேன். ஸோ இன்றைக்கி மண்டே ஆஸ் யூஷுவல் எபிசோட் நம்பர் 9 வண்டி எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி போய் பார்ப்போம். ஃப்ரைடே எடுத்தது லாஸ்ட்டாக. சாட்டர்டே என்னால் எடுக்க முடியல, ஆஃபீஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். நார்மலாக சாட்டர்டே லீவு, பட் டியூ டு சம் பிஸி ஷெட்யூல்ன்றனால போக வேண்டியதாக இருந்தது. நேற்று சண்டே செம்ம தூக்கம். ஸோ இன்றைக்கி போகலாம், பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு இடத்துல லோடு ஏற்ற வந்திருக்கோம். இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் இருக்குது இது டெலிவரி பண்ணுற இடம். ஒரே க்ளவுடியாக இருக்குது இன்றைக்கி. இப்போ ஃபஸ்ட்டு இது ஏற்றிருக்கிறது இந்த மோட்டரோட கவர் இருக்கும்ல, பெரிய பெரிய மோட்டருங்க கவர், அதுதான் ஏற்றிருக்கும். அதை ஏற்றிட்டு இங்கேருந்து படப்பை போகிறோம். ஸோ கைஸ், ஹீவே பில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் நேராக படப்பை. இங்கேருந்து ஒரு 44 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா போலீஸ் எஸ்கோர்ட்டோடு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம படப்பை குரோம்பேட் வந்து அதை இன்னொரு வண்டி போது பாருங்கள், நம்மளோட திருமுடி வாக்கம்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம வண்டி தான். ஸோ நம்ம குரோம்பேட்டை இந்த வழியாக ஏறி உள்ள புது திருமுடி வாக்கம் புது அப்படியே போயிருக்கோம். நேராக தாம்பரம் வழியாக போயிருக்கலாம், ஆனால் இந்த டைம்ன்றனால ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இந்த மெப்சாண்டியும் தாம்பரம் அதெல்லாம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். எஸ்பெஷலி இந்த குரோம்பேட், இந்த சரவணா ஸ்கூல்லாம் இருக்குல்ல, அந்த ஏரியாலலாம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அதனால தான் இந்த ஒரு ஜஸ்ட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த இதுக்கு அது அவ்வளோதானே. அதனால தான் இந்த வழியாக வந்துட்டேன் நான். ஸோ மக்களே, இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருசாக சூடெல்லாம் இல்லை. ஸ்பீட் பிரேக்கா அம்மாடி அப்பா. அழகாக இருக்குது இந்த ஊர், பச்சை பசேன்னு. எந்த ஊருன்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு சந்து புந்தில எல்லாம் பூந்து போயிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் அப்படி போனோன்னா செம அருமையாக இருக்கும் பாருங்க. இந்த காலேஜோட கேம்பஸ் அந்த ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த ரோடு, அந்த மரங்கள் 2 சைடு செம்மையாக இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படப்பை ரீச் ஆகிட்டோம். இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு ஒரு 13 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ இந்த படப்பையும் தாண்டிப்போம். மக்களே, நம்ம இங்கேருந்து இந்த லெஃப்ட் எடுத்து போகணும். இந்த கார் போகுது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் எடுத்து போகணும். பஞ்சேரியா இன்னும் காட்டுதுங்க, அவ்வளோதா புரியல. இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு. ஸோ நம்ம கொண்டு வந்து அன்லோட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ மக்களே, நம்ம லோடு அங்கே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வின் மிஷின் சொல்லுவாங்கல்ல, இந்த காத்தாடி பெரிய பெரிய வின் மிஷின்ஸ், அதோட மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிங்க தான் இதெல்லாம். நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மிஷின்ஸ் எல்லாம் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறது தான். இதோட மெயின் அந்த ஒரு மேலே இந்த ரூமு மாதிரி ஒன்று இருக்குமே, மிஷின் கண்ட்ரோல் ரூம், அது பாருங்கள். இந்த செடிக்கு அந்த சைட் பாருங்க இங்கே வச்சுருக்காங்க, பார்த்தீங்களா. எல்லாமே மேனுஃபேக்சரிங் இங்கேருந்து தான் எல்லாமே பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த இடம் இது ஓரக்கடம். ஸோ பவர் வெல்டுன்ற இந்த கம்பெனிலேருந்து 2வது லோடு எடுத்தாச்சு. இதை எடுத்து நேராக இப்போ திருமுடி வாக்கம் போகிறோம். ஸோ கைஸ், நம்ம திருமுடி வாக்கத்தில் இறக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா திருத்தணி திருப்பதி ஹைவே. நம்ம திருமொழிசைலேருந்து திருவள்ளூர் அந்த இது
கிலோமீட்டர் இருக்கு. இந்த 3 கிலோமீட்டர் இந்த மாதிரி ரோடு தான் நினைக்கிறேன். ஐயோ நல்ல செடி கொடி மரம் எல்லாமே இருக்கு. ரோடு செம மோசம். இது ஏதோ ஏரிய தண்ணி இல்லாதனால ரோடு ஆக்கியிருக்காங்க போல இருக்கு. ஒரு வண்டி வருது, அதான் ஓரமாகிட்டேன். டிரைவர் என்ன சொன்னாரு, ரோடு ரொம்ப பள்ளமா இருக்குதான், இறங்கிச்சுன்னா ஏறாதுன்றாரு. ஜென்டில்மேன் கொஞ்சம் வழி விடுங்க. அந்த பள்ளம் இருக்குல்ல என்னங்க, அந்த பள்ளத்துல வண்டி மாட்டிக்கிச்சு. அடுத்தது எல்லாரும் வந்து தள்ளி தான் ரெடி பண்றாங்க. பாருங்க வண்டிக்குள்ள எவ்வளோ பட்டு. ஸோ இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கு. இந்த ஊருக்குள்ள தான் போகணும் போல இருக்கு. ஸோ நம்ம இறக்க வேண்டிய கம்பெனி இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே திருவள்ளூர்லேருந்து அம்பத்தூருக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். சின்ன 2 ஃபேனுங்க, சீலிங் ஃபேன் கிடையாது, கம்பெனி பர்பஸ் ஆஃப் இதுங்க. ஸோ அம்பத்தூரில் முடிச்சு அப்படியே வீட்டை நோக்கி போக வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா டைமு 7 மணி ஆயிடுச்சு. அம்பத்தூர் போயிட்டுருக்கோம். நியர்பை ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாடி ஃப்ளைஓவரான்னு இருக்கேன். டைரெக்டாக வீட்டுக்கு போகிறேன். இதை பார்த்துட்டு யாரும் ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது ஃபேனு, அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இங்கே பாருங்கள், ஃபோட்டோ பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஃபோட்டோ போட்டிருக்கேன். அண்ட் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அமேசானில் இதோட ப்ரைஸ் வந்து 1985 சம்திங் தான். So hope you guys are enjoy the small day my life video. So see you on next vlog. Take care. Bye bye. Signing off from Padi Bridge.